மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பெண்களுக்கு நிறைய பேருக்கு வெளியில சொல்ல முடியாத சில உடல் உபாதைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் இப்போ இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்குலே வருது. அந்த வகையில ட்ரை வெஜைனா அப்படின்னு சொல்றோம். பெண்களோட பிறப்புறுப்பு வறட்சி தன்மை அதிகமாக இருக்கு. இது மெனோபாஸ் டைம்ல, அதாவது பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா நமக்கு ஸ்டாப் ஆகுது இல்லையா? 50ல இருந்து 55 வயதிற்குள் ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். மாதவிடாய் நிரந்தரமாக நிற்கும் வயது. இந்த மெனோபாஸ் டைம்ல தான் நிறைய பேருக்கு இந்த வெஜினல் ட்ரைனஸ் அப்படின்றது ஏற்படுது. இப்போ நிறைய யங் லேடிஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். 20, 25 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு, சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரி குழந்தை பேரு பிறந்ததுக்கு பிறகு அதிகமான ஒரு ட்ரைனஸ், வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படுறத பார்க்கலாம். பல பிரச்சனைகளுக்கு இது முக்கியமான காரணமாக இருக்கு. ஏன்னா வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும்போது நமக்கு இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாக ஏற்படுது. பொதுவா நம்ம உடல்ல வந்து பார்த்தோம்னா, ஏதாவது செக்ரீஷன் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம கண்கள்ல வந்து லாக்ரிமேஷன் இருக்கு. அதாவது கண்ணீரால வர்றதோ, இல்ல கண்கள்ல இருக்கக்கூடிய சுரப்பிகளோ கண்ணுக்கு ஒரு லூப்ரிகேஷன குடுக்குது. அதே மாதிரி வாயில இருக்கக்கூடிய சலவரி கிளாண்ட்ஸ் வந்து சலைவா வந்து செக்ரீட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதுவுமே அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, டைஜஷனுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய சில என்சைம்ஸ் செக்ரீட் ஆகுது. அதே மாதிரி நேச்சுரலா தான் நமக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வெஜைனல் செக்ரீஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேசிக்கா கொஞ்சம் ஆல்கலைன் நேச்சரா தான் இருக்கும். இது ஆல்கலைனை விட இது பேசிக்கா கொஞ்சம் அசிடிக் நேச்சரா இருக்கும். ஏன்னா, மத்த ஆர்கானிசம்ஸ் எதுவும் நம்ம பாடிக்குள்ள போகாத மாதிரி இது தடை செய்யறதுக்காக இந்த மாதிரி இருக்கும். பொதுவா இதுல ட்ரைனஸ் ஏற்படுதுன்னா, நமக்கு நிறைய பிரச்சனைகள் லேடீஸ்க்கு ஏற்படலாம். கிருமி தொற்று, அதாவது அந்த லூப்ரிகேஷன் இல்ல, செக்ரீஷன் இல்லாத பட்சத்துல இன்ஃபெக்ஷன் ஈஸியா ஏற்படுறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இன்டர்கோர்ஸ் அப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதனாலேயே நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நிறைய பெண்கள் இன்டர்கோர்ஸே வேண்டாம், உடலுறவில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுறாங்க. ரொம்ப பெயினா இருக்கு. ஒன்ஸ் நம்ம வந்து உடலுறவில் இருந்தோம்னா, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 10 நாளைக்கோ, 15 நாளைக்கோ எனக்கு அந்த ட்ரைனஸ்னால அதிகமான பெயின் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதனாலேயும் நம்ம குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் ஏற்படுது. இந்த ட்ரை வெஜனா எதனால ஏற்படுது? சில காரணங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். பொதுவா நம்ம பாடியில எங்கேயாவது இந்த மாதிரி ட்ரைனஸ் ஏற்படுதுன்னா, நம்ம உடல்ல டீஹைட்ரேஷன் ஆகுதுன்னு அர்த்தம். உடல்ல வந்து ஹைட்ரேஷன் கண்டிஷன் இல்லாம, அதாவது நீர்ப்பு தன்மை இல்லாம, நம்ம தண்ணி சரியா குடிக்காம இருக்கலாம், இல்ல ஹெல்த்தி டயட் எடுக்காம இருக்கலாம். ரொம்ப ட்ரை ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறது, வறட்சி தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய எடுக்கிறது. மைதா பேஸ்டு டயட், ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பீஸா, பர்கர், இந்த மாதிரி பாஸ்தா, இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே எடுக்கிறதுனால அது ரொம்ப ட்ரையா இருக்கும். அதிகமா நம்ம வந்து ஒரே சீட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றது, நைட்லயும் கண் முழிச்சு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி டயட் நம்ம எடுக்கும்பொழுது அதிகமான ஒரு ட்ரைனஸ வந்து நம்ம உடல்ல வந்து உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லலாம். இந்த அதிகமான வறட்சி தன்மை ஏற்படுறதுனால தான் வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படுது. அடுத்தது எக்ஸசிவா நிறைய காஃபி குடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஒயிட் சுகர் நிறைய எடுத்துக்கிறது. இனிப்புல முக்கியமா வெள்ளை சர்க்கரை, அதிகமான உப்பு. பெண்களை பொறுத்தவரைக்கும் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா, புளிப்பான உணவுகள் மேல அதிகமா விருப்பமா இருப்பாங்க. புளி சேர்க்காமல் சாப்பிடணும். ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தாலும் நமக்கு வெஜினால ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. பொதுவா இந்த ட்ரைனஸ் இருக்கிறப்போ, வீட்லயே நம்ம என்ன பண்றோம், இனிஷியலா எந்த ஒரு பிரச்சனைக்குமே சீக்கிரமா நம்ம வந்து சிகிச்சைகளை எடுக்கிறது கிடையாது. இந்த வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும்போது ஒரு சிலர் வீட்லயே நம்ம என்ன பண்றோம்னா, சுடு தண்ணி வச்சு வச்சு நான் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல அடுத்தது வந்து நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்றேன். இல்ல வேற ஏதாவது கிரீம்ஸோ, இல்ல லூப்ரிகேஷனுக்காக வேற ஏதாவது லோஷன்ஸ் நான் வந்து அப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஃபெக்ஷன அதிகமாக்குறதுக்கான ஒரு வழிமுறையாக அமையும். ஏன்னா பொதுவா இந்த வெஜைனால நமக்கு நேச்சுரலா செக்ரீட் ஆகுற அந்த லூப்ரிகேஷனுக்காக செக்ரீட் ஆகுற ஃப்ளூயிட் எல்லாமே கொஞ்சம் அசிட்டிக் நேச்சரா தான் இருக்கும். அப்பதான் நமக்கு கிருமிகள் உள்ள போகாம எந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமலும் இருக்கும். பட் நம்ம இந்த ஆயில் எல்லாமே அப்ளை பண்ணும்போது நேச்சுரலா அந்த கிருமிகள் வந்து தொற்றி வளர்வதற்கு அதுவே ஒரு சாதகமான சூழ்நிலையாக அமைஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாம நம்ம பார்த்துக்கணும். இந்த வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படாமல் இருப்பதற்கு பேசிக்கா நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? ஒருவேளை வெஜினல் ட்ரைனஸ் இருக்குன்னா, அதுல தொற்று கிருமிகள் ஏற்படாமல் இருக்கவும், நேச்சுரலாவே இந்த வெஜினல் ட்ரைனஸ கியூர் பண்றதுக்கு நம்ம என்னென்ன சித்த மருந்துகள் இருக்குன்னு பார்க்கலாம்.
உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமா காஃபி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். புளிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப உப்பு, இல்ல அவுட் சைட் ஃபுட்ஸ் நெறைய எடுக்கிறது, அன்ஹெல்தி டயட் நெறைய எடுக்கிறது, மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய பொருட்கள எடுக்கிறத தவிர்க்கணும். இதுல முக்கியமா வந்து பார்த்தோம்னா, கொலாஜன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இதுல நம்ம தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா, மட்டன் வாரத்துக்கு 2 நாள். அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நெறைய இருக்கக்கூடிய மீன் வகைகள் உணவில் நெறைய எடுத்துட்டு வரணும். சரி, அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முக்கியமா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் நமக்கு பயன்படுது. ஃபிளாக்ஸ் சீட்ஸ்னா ஆளி விதைகள். இந்த ஆளி விதைகள பவுடர் பண்ணிட்டு, மோரோடு கலந்து டெய்லி சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஃப்ரூட்ஸ்ல வந்து முக்கியமா நமக்கு மாதுளை பழம் ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். மாதுளை தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு வந்தனாலும் வெஜினல் ட்ரைனஸ் குறையும். பொதுவாக பார்த்தோம்னா, இந்த ட்ரைனஸ் இல்லாம இருக்கிறதுக்கு எண்ணெய் சத்துக்கள், நெய் சத்துக்கள் நெறைய இருக்கிற உணவுகள எடுக்கணும். அதாவது எண்ணெயிலேயே டீப் ஃப்ரை பண்ணி அப்படி எடுக்க தேவையில்ல. நம்ம தினமும் சாதம் சாப்பிடணும்னா, அதுல 1 ஸ்பூன் சுத்தமான பசு நெய்ய சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா நல்லெண்ணெய் வந்து டெய்லி ஒரு 10 எம்எல் அளவுக்கு குடிச்சிட்டு வரலாம். இதெல்லாம் எடுக்கும்போது நேச்சுரலாவே நமக்கு வெஜினா மட்டும் இல்ல, பாடியில எங்கனா ட்ரைனஸ் இருந்தாலும் அது கிளியர் ஆகும். இப்போ வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா, டீப்பா பாடி ஃபுல்லாவே வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கு அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணுது. அதனால இந்த மாதிரி உணவு முறைகள நம்ம எடுத்துக்கணும். சித்த மருத்துவத்த பொறுத்தவரைக்கும் இப்போ இந்த வெஜினல் செக்ரீஷன் எதுக்கு இருக்குன்னா, இன்ஃபெக்ஷன் வராம இருக்கும். பொதுவா நமக்கு வந்து பார்த்தோம்னா, ஆனல் ஆரிஃபைஸ் இருக்கு. மலவாய் பகுதியும், இந்த பிறப்புறுப்பு பகுதியும் பக்கத்துல இருக்கிறதுனால, இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு இந்த ஃப்ளூயிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் இந்த வெஜினல் ட்ரைனஸ் இருக்கோ, இமிடியேட்டா அதற்கான சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட்ட வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, உள்ளுக்கு குடுக்கக்கூடிய மருந்துகள், உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள்ல திரிஃபலா சூர்ணம் ரொம்ப சிறந்தது. இந்த திரிஃபலா சூர்ணத்த நம்ம எப்படி சாப்பிடணும்னா, இது கூட திரிஃபலா சூர்ணத்து கூட கொஞ்சம் வெந்தய பொடியும் சேர்த்துக்கணும். திரிஃபலா சூர்ணம், இது கூட கொஞ்சம் வெந்தய பொடி சேர்த்து கலந்து நம்ம டெய்லி வெந்நீர்லயோ, இல்ல மோர்லயோ நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். டெய்லி இத பயன்படுத்திட்டே வந்தோம்னா, வெஜினல் ட்ரைனஸ் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிகார நீர் உள்ளிட்ட மருந்துகள் சித்த மருத்துவத்தில இருக்கு. இத நம்ம வெஜினல் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். மருத்துவர் அறிவுரைப்படி சொல்ற அளவுப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, பல நாட்களாக இல்ல பல தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு வெஜினல் ட்ரைனஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். உணவு முறையில நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.